ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் ட்ராமா எஃப்எம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 15 பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி விடுற வேலை தான் கிடச்சிருக்கு. ஸோ அங்கேயும் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவர் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தரான். அந்த நேரம் ஒரு ஃபாரினர் லேடி வந்து டெம்பிளுக்கு எப்படி போகணும்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே அட்ரஸ் கேட்க நம்ம ஹீரோவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வழி சொல்ல அந்த லேடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப அவனோட ஃப்ரெண்டு சொல்லுவான், பரவாயில்ல வந்த முதல் நாளே நீ டிப்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு தேறிட்ட, உன்னோட இங்கிலீஷ் லெவல் வேற ரொம்பவே நல்லா இருக்கு, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோ சொல்லுவான், என்னோட ஆளுதான் சொல்லி கொடுத்தா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்குமே மாடலிங் ஜாப் வந்து கிடைச்சிருக்கு பார்ட் டைமா. ஸோ அவளுமே அவளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க. அப்போ அவளுக்கு சேலரி கம்மி போல. ஸோ அந்த கேமராமேன் கிட்ட கேட்பா, இந்த மாதிரி எனக்கு சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவர் ஒரு ஐடியா சொல்வாரு, இல்லம்மா இந்த மாதிரி மாடலிங்க்குலாம் வந்து சேலரி கம்மி தான், நீ இன்னும் கொஞ்சம் உன்னுடைய மாடலிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணினா, அதாவது ட்ரெஸ்ல வந்து இன்னுமே மாடலா ரொம்ப ஷார்ட்டா அந்த மாதிரிலாம் போட்டா உனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி தருவாங்கம்மா அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயினி வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஒர்க் முடிச்சுட்டு இவங்க அப்படியே வெளியே வர அப்போ அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேரும் ஹீரோயினி பேரும் பாதி பாதியா இருக்கும் போல. ஸோ அந்த பேரை பார்த்த உடனே இந்த ஹோட்டலுக்குள்ள போய் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்களா ரொம்ப ஃபுட்டு காஸ்ட்லியா இருக்கும், நம்ம வீட்டுக்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல உன்னோட பர்த்டேக்கு நான் கண்டிப்பா இங்க கூப்பிட்டுட்டு வந்து ட்ரீட் வைப்பேன் அப்படின்னு சொல்ல இப்போ நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சு தள்ளிட்டு வராரு. அந்த பாக்ஸ்ல ஸ்லிப் ஆகி இன்னொருத்தர் மேல விழ போகுது. அப்ப நம்ம ஹீரோ போய் காப்பாத்தி விட்டுட்டு அது என்னன்னு பார்த்தா மில்க் டீயா. ஸோ இதை அவன் குடிச்சு பார்த்துட்டு இதுல ஒன்னும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல, நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவனுக்குமே அவன் அட்வைஸ் பண்ண. அப்போ இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இல்ல நான் சும்மா வீட்டுல ட்ரை பண்ணுவேன். அவன் வந்து கேட்பான், எதுக்காக இங்க இந்த மாதிரி நிறைய பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து சேல்காக வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா ஃபுட் காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க போல, சோ அந்த மாதிரி வச்சு யாரோட இது நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து பிசினஸ் டெவலப் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு இவன் சொல்ல அப்ப ஹீரோ உடனே என்ன பண்ணுவான், அவன் கிட்ட கார்டு வாங்கிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு இன்டிமேட் பண்ண சொல்லுவான். ஆனா நான் சொன்ன நீ சொல்லாத, நீ ஏன் கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வா, சோ நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு போன் பண்ணி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவனுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, ஆனா அவன் சொல்ல வேணாம்னு சொல்லிருப்பா, இவன் வந்து நம்ம ஹீரோ சொன்னதாவே அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோவை போய் பார்க்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருப்பான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து அந்த ஹவுஸ்னர் லேடி சொல்லுவாங்க, என்னம்மா உன்னோட தம்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆண்டி அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்ல, போதும் இதோடய பொய் சொல்றத நிறுத்துமா, நான் ஒன்னும் காது கேட்காத செவிடு கிடையாது, நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் உங்களை இந்த மாதிரிலாம் விட்டு வைக்க முடியாது, நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டா, சோ நீ வீட்டை காலி பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடும். ஏன்னா சிட்டில வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அப்படியே கிடைச்சாலும் ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் இவ மறுபடியும் வீடு தேடி அலையணும்ல. சோ அதை நினைச்சு அவ கொஞ்சம் ஃபீல் பண்ண இதையுமே நம்ம ஹீரோ வந்து காதுல வாங்கிடுறான். அப்ப நெக்ஸ்ட் டே ஹீரோயினி என்ன பண்ணுவா, அந்த கேமராமேன் கிட்ட போயிட்டு அந்த ஜாப் சொல்லியிருந்தீங்களா அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல, அதாவது ஷார்ட்டா ட்ரெஸ்லாம் பண்ணி இவ மாடலிங் பண்றதுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லுவா. அப்ப அவன் சொல்லுவான், நீ பாருமா நான் சொல்லும் போது நீ கேட்கல, இங்க பாரு அதுக்காக எத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கன்னு நீ கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்ல அப்புறம் எப்படியோ கேமராமேன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே ஓகே பண்ணிடுவான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டே வருவாங்க. என்னன்னா அவளோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி தரதா பேசிட்டு இருப்பான்ல. சோ அதை பத்தி அவங்க பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயினியோட பேனர் மாதிரி இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பா. அதை அவன் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வேகமா அதை பார்த்துட்டு, நீ ஏண்டா என்னுடைய ஆளோடைய போட்டோஸ் வச்சு இப்படி பேனர் அடிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட சண்டை போட்டு அவனுடைய அந்த பேனரை தூக்கிட்டு போக அப்ப அங்க இருந்து லேடி மேல கை தவறுதலா அந்த மில்க் டீயை ஊத்திடுவான் போல. அவங்க வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்க அப்ப அங்குள்ள மேனேஜர் வந்து ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, அவங்களோட ஷூ எல்லாம் நீ தொடச்சு விடு அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடும். சரி இருந்தாலும் வேலை போயிடும் இல்லையா, சோ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஷூ எல்லாம் அவன் தொடச்சு விடுவான். அந்த லேடி என்ன பண்ணும், ரொம்ப திமிரா அவன் மூஞ்சிலேயே டிப்ஸை தூக்கி அடிச்சுட்டு போயிடும். ஹீரோக்குமே இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்ல, அவனுக்கு காசு தேவைப்படுதுல. சோ அதையுமே அவன் எடுத்துக்கிறான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. அப்ப வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான், டே மச்சான் நம்ம ஊர்ல நம்ம எப்படி ராஜா மாதிரி இருந்தோம், நீ வந்து இங்க ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையா, ஆனா அவ என்னன்னா ரொம்ப ஜாலியா தான் மாடலிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கா, நீ தான் இங்க இந்த மாதிரி ஒர்க் பார்த்துட்டு இருக்க, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஒழுங்கா என் கூட நீ ஊருக்கு வாடா, நம்ம சொன்ன அந்த மில்க் டீ பிசினஸே வந்து நம்ம பாப்போம், அது இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு இவன் சொல்ல அதுக்கு உடனே இவன் என்னால இப்ப அங்க வர முடியாது அப்படின்னு
நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். அந்த நேரம் வந்து அந்த மேனேஜர் மறுபடியும் என்ன வேலை நேரத்துல இங்க வந்து இப்படி வெட்டியா கதை பேசிட்டு இருக்க, உனக்கு நான் சம்பளத்தை கம்மி பண்ணவா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுவான். அப்போ உடனே நான் வந்து கெஸ்டா வந்திருக்கேன், சோ நான் தான் அவனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் முன்னாடியே அவனை இன்சல்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் காசு எடுத்து டேபிள் மேல போட்டு என்னோட ஷூவை கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப அந்த மேனேஜர் சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன், ஆனா அவர் டோர் மேன், அவர் டோர் கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டுமே ஆனாலும் நான் இங்க வந்திருக்க கெஸ்ட் தானே, நான் கூப்பிட்டு வச்சு பேசக்கூடாதா அப்படின்னு சொல்ல, அப்ப வந்து சரி ஓகே சார் நீங்க டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்ப இவனுமே கொஞ்சம் காசு டேபிள் மேல எடுத்து வச்சுட்டு என்னோட ஷூஸை வந்து நீங்க கிளீன் பண்ணுங்க, அப்பதானே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவான். அதுக்கு உடனே அந்த மேனேஜர் சொல்லுவான், இருங்க நான் என்னோட அசிஸ்டன்ட கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க தான் கிளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவனுமே கிளீன் பண்ண வருவான். ஆனா நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திட்டு நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்ல, இவன் கோவமா அங்க இருந்து போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா, இங்க பாரு அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினா, நீ ஏன் அவனை திட்டி அனுப்புன, சரி எது எப்படியோ போகட்டும், ஆனா நீ இங்க இருக்க வேணாம், நீ ஒழுங்கா எங்க கூட வர வழியே பாரு அப்படின்னு அவள் சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ பாரு இங்க நடந்ததுல எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், அவங்க கேட்டாங்கன்னா அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு மட்டும் நீ சொல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, இவன் மறுபடியும் திட்டி விட்டுட்டு கையில கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்போ அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட சொல்லுவான், நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு மாடலிங் பண்ற அப்படின்னு கேட்க, ஹீரோயினுமே கொஞ்சம் அப்செட்டா இருப்பா. அப்ப ஹீரோ மறுபடியும் சொல்லுவான், இல்ல நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு மாடலிங் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல, இப்போ நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட ஜாபுக்காக கிளம்பிட்டு இருக்க, அப்ப வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் புது ஃப்ரெண்டு, சோ அவன் வந்து ஒரு கேமராவை எடுத்துட்டு இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கேமரா அப்படின்னு சொல்ல, இப்போ வந்து அவன் செகண்ட் ஹேண்ட்ல சேல் பண்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனுக்கு சேலரி வந்திருக்கும் போல ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, சோ அதை வச்சு இவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே இதை நான் வாங்கிக்கிறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து கிஃப்டா கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, இவனுமே சரி ஓகே உனக்காக நான் 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டு இவங்க கிட்ட இருந்து காசையும் வாங்கிட்டு போக, அப்புறம் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, கூப்பிட்டு நம்ம ஹீரோவை வந்து இந்த ஸ்வீட் கிட்ஸ் எல்லாம் வந்து அங்க வச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வர, ஆனா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. சோ ஒரு கிளைண்ட்டை பாக்குறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணி பேசுறான். அப்ப அந்த கிளைண்ட் சொல்லுவான், ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து மாடலிங் பண்றதுக்காக தான் இவளை கூப்பிட்டுருப்பாங்க போல, சோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டா போடணுன்ற மாதிரி அவன் டிமாண்ட் பண்ணுவான் போல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. சோ அவன் என்ன பண்ணுவா, இதுல வந்து விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல, என்னமா பேசுற நீ, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, இதை வந்து நீ மிஸ் பண்ண பாக்குறியே, இதனால உன்னுடைய கரியர் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு, சோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, இதுல யோசிக்கலாம் ஒண்ணுமே இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல, நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமிர போயிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணபடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்லி, அவளோட பர்த்டே எதுமா அந்த ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்கல்ல. ஆனா அங்க வந்துட்டு இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவானா, என்னோட மூட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கே போய் நல்ல டிஷ்ஷா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் வாங்கி வச்சிருந்தா அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட கொடுக்க, அப்ப சொல்லுவான், இங்க பாரு நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத, இப்ப வந்து உன்னுடைய கவனம் ஃபுல்லாவே அந்த படிப்புல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச, அப்ப ஹீரோயினி சொல்லுவா, இல்ல இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு இது கரெக்டான டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாங்கின கேமரா வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா மேனேஜர் என்ன பண்ணுவான், போலீஸ்லாம் வந்திருக்காங்க போல, சோ மேனேஜர் இவன் தான் புதுசா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்க, அப்ப என்னன்னு கேட்டா கெஸ்டோடைய காஸ்ட்லியான கேமரா வந்து காணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அப்ப ஹீரோ இல்ல அதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பேரு, அவன் யாரு கூட தங்கியிருந்தான் அது எல்லாமே கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாமே சொல்லுவான். அப்ப வந்து உன் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்கும் போது, இல்ல தெரியல, அவன் 1 வீக்கா வந்து காணும்ன்ற மாதிரி இவனு சொல்ல, அந்த மேனேஜர் வந்து திட்டுவான், என்ன நினைச்சிட்டு இருக்க, இது கிராமம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, ஸ்டாஃப் என்ன சொல்லுவாங்க, ஆமா அவன் லாஸ்ட் வீக்கே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், எங்க போயிட்டானே தெரியல அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோவையே சந்தேகப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து மறுபடியும் அவன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பா, இந்த மாதிரி நீங்க வந்து அவனை வந்து இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, கண்டிப்பா வந்து அவன் திருடி இருக்க மாட்டான், அவனை எப்படியாவது வெளியே கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு இந்த கிளைண்ட் கிட்ட சொல்ல, அப்ப அவர் சொல்லுவார், இங்க பாரு எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் கேமரா காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதை வந்து அவங்க பார்த்துட்டு யார் அதுக்கு காரணமோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுல நான் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, உங்களால கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பண்ணி தரேன், அதுவும் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த கிளைண்ட் சொல்லுவான், இப்ப வந்து நீ ஒத்துக்கிட்டா நான் உன்னை கட்டாயப்படுத்துற மாதிரி ஆயிடும், அதனால அதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயினி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப அவன் கேட்பான், அவன் என்ன உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்க, இது வந்து உனக்கு சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இல்ல அவன் ரொம்ப நல்ல பையன், நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சட்டத்துக்கு
எதிராக என்னால எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வர ப்ராப்ளத்தை நீ ஃபேஸ் பண்ண ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போ நைட்டே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுவா, அவனுக்காக நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா போல. சோ அதை எடுத்துட்டு வந்து சூடு ஆறதுக்குள்ளே சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ சொல்லுவான் திருடன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, அது எப்படி நான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நான் தான் திருடவே இல்லையே அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் நம்புவேன், ஆனா இங்க இருக்கிறவங்கள நம்பணும்னு அவசியம் இல்ல, அவங்களுடைய பார்வையில நீ வந்து அதை எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ அதுக்காக என்ன பண்ண முடியும், விட இந்த விஷயத்த மறந்துரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்லுவான் அது எப்படி மறக்க முடியும், அவங்க வந்து என் மேல திருட்டு பழி சுமத்தி இருக்காங்க, நம்ம கிராமத்துல இருக்கும் போது எவ்வளவு இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி தானே இதுவும். அப்போ ஹீரோயினி வந்து கோவப்பட்டு, இங்க பாரு இது நீ நினைக்கிற மாதிரி கிராமம் கிடையாது, இது ஒரு பெரிய சிட்டி, அது மட்டும் இல்ல நீ ஒண்ணு இங்க ஒன்னும் பெரிய வேலையில இல்ல, நீ சாதாரண டோர்மேன் தான் அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோக்கு செம்ம அப்செட் ஆயிடும். நீ என்ன சொல்ல வர, அப்ப நான் சாதாரணமான டோர்மேன் வேலை பார்த்துட்டு உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அப்ப வந்து ஹீரோயினி சொல்லுவா, இங்க பாரு நான் வந்து அப்படி மீன் பண்ணி பேசல, இங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், சோ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான், இதெல்லாம் கடந்துதான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி பேச, இப்ப ஹீரோவால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருமே இப்ப கோவப்பட்டு அந்த நூடுல்ஸையும் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே போக, இப்ப நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி பேர் வந்து நோட்டீஸ் போர்ட்ல இருக்கு. சோ வந்து அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹக்கும் கொடுத்துட்டு அவ அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோவை பார்க்கலான்னு போனா, அங்க போனா நம்ம ஹீரோ வந்து ஒரு லெட்டரை ஒண்ணு எழுதி வச்சுட்டு அவன் அங்க இருக்க மாட்டான், அங்க இருந்து கிளம்பிடுறான் போல. சோ அதுல என்ன எழுதிருக்கும்னு பார்த்தா, இந்த சிட்டியை விட்டு நான் கிளம்புறேன், நான் வந்து கிராமத்துக்கே போறேன்ற மாதிரி எழுதிருக்கும் போல. செட் ஆகாது, சிட்டிலாம் வந்து உனக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மெமரிஸ் எல்லாம், அதான் அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, சோ அதெல்லாம் பத்தி கூட அவன் எழுதி வச்சுட்டு அவனுடைய மெமரிஸ் எல்லாம் இந்த லெட்டர்ல ஷேர் பண்ணிருப்பான். சோ இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு இவ அப்செட்டாவே இருக்க, இந்த எபிசோடு வரை இவங்க ரெண்டு பேரும் பிரியற மாதிரியே காட்டுறாங்க. சோ இந்த எபிசோடு இதோட முடிய நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.